Hi everybody, Satish Raj here. நான் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 10 வருஷமா I'm an entrepreneur, ரைட்டா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we will discuss about business concept. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமைச்சிருந்துக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அமைச்சிருந்துக்கலாம், இல்லை டோட்டலாக அன்னோன் கூட அமைச்சிருந்துக்கலாம். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணியிருந்துக்கலாம். பட் தே வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன். ஹெட்ஃபோன் போட்டு கம்ப்ளீட்டாக கேளுங்க, என்னன்றது கேளுங்க. Take information, then we'll take it forward. In fact, we are looking out for some more partners. We are selecting partners. எங்க கூட பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். We don't want everybody, எல்லாரும் எங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்களாக இருந்தீங்க, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள எப்படி வரணுன்றதும் நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை அது நீங்களாக இருந்தீங்கன்னா we can work together, ரைட்டா? சரி, இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, நம்ம கையில் எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளுங்களே கிடையாது, ரைட்டா? ஸ்மார்ட் ஃபோனில் we have social media, Facebook, WhatsApp இருக்கு. we have ஆன்லைன் ஷாப்பிங், நிறைய ஆன்லைனில் போய் இன்னைக்கு ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, so many things, Amazon, we buy so many things, Amazon அதெல்லாம். அப்புறம் we have lot of 4-star rating, 3-star rating, reviews. நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ரிவ்யூ சிஸ்டம்ஸ், ரிவ்யூ பார்க்குறோம், ரிவ்யூ படிக்கிறோம், 4-star rating பார்க்குறோம், ரைட்டா? இது எல்லாத்தையும் வச்சு கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ஒரு டாப் 5% மக்கள் they make money, காசு சம்பாதிக்கிறாங்க. பாட்டம் 95% மக்கள், பாட்டம் 95% மக்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸ் மூலியமா நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பை, ஃபேஸ்புக்கை, ஸ்மார்ட் ஃபோனை முடிச்சு பார்க்கலாம். பட் காசு வரல அப்படின்னா this video will help you how you can move from here to here, ரைட்டா? சரி, நான் வந்து பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே வந்து 24 hours டைம் இருக்குது. அது 8-10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம், 8-10 மணி நேரம் தூங்குறோம், ரிமைனிங் 8 மணி நேரம் இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு வருவீங்க, தூங்குறோம், பேலன்ஸ். இந்த டைமில் ஒரு 1 to 2 hour எவ்ரி டே, 1 to 2 hour கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சு எப்படி வேலை பார்க்கலான்றது தான் இப்போ நம்ம பேசுவோம், ரைட்டா? நான் வந்து ஒரு 3 டாபிக் வந்து நான் குயிக்காக பேச போகிறேன். இந்த பிஸ்னஸை நாங்கள் ஏன் எடுத்தோம், why am I part of this, இது பேச போகிறேன். ஆனால் I want to discuss about how exactly going to make money. இந்த வியாபாரத்தில் எப்படி லாபம் வருது, வியாபாரம் பண்ணுறது ரீசன் வந்து லாபம் தான் இல்லையா, எப்படி லாபம் வருது சொல்ல போகிறேன். இதில் என்ன ஒர்க், எக்ஸாக்டாக அந்த 1-2 மணி நேரம் ஒர்க் என்ன பண்ணணும், ரைட்டா? ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான். ஆனால் இந்த 1-2 மணி நேரம் ஒர்க்குக்கு கேட்டிங்கன்னா we will train you, என்ன பண்ணணும் we will train you. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தேவை கிடையாது. நீங்கள் வந்து யாராக வேணா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் பீப்புளாக இருக்கலாம், 5-10 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், 10-20 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ரிட்டையர்டு பீப்புளாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். இனிமேல் கற்றுட்டு உங்களால் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோனை அசட்டாக மாற்ற முடியும், ரைட்டா? சரி, இந்த 3 டாபிக் பேச போகிறேன். இப்போ நம்ம பேச போகிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்டா? நம்பர் 1. நம்பர் 2, யூ கேன் ஃப்ரம் எனி பேக்ரவுண்ட், நாங்கள் வில் கிவ் யூ ட்ரைனிங். இன்னொன்று, ஜியாகிரபி பவுண்டரி கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் வேணா இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், சிட்டியில் இருக்கலாம், அல்ட்ரா மாடர்ன் சிட்டியில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், புளியம்பட்டியில் இருக்கலாம், எந்த ஊரில் வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் யூ கேன் பி பார்ட் ஆஃப் இட், ரைட்டா? கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டி, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ரைட்டா? சரி, நான் ஃபர்ஸ்ட் டாபிக், நான் ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரீசன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் an entrepreneur. எனக்கு வந்து லைஃப் லாங் இன்னொருத்தர் வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன், என்னோட ஆசை. ஆனால் சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்போ முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, முதலீடு என்கிட்ட இல்லை. நம்பர் 2, நான் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன். நான் வந்து சிஃபி டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஜாப்ல போயிட்டு இருந்தேன். நான் இந்த ஜாபை, அந்த சேலரியை என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ வேலையும் விடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எதாவது பண்ணணும். அப்படி தான் இருக்கப்போ தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் பார்த்தேன். அப்புறம் நான் செலக்ட் ஆனேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் ஆனேன், ரைட்டா? சரி, இது வந்து ஒரு ரீசன், நம்பர் 1 ரீசன். நம்பர் 2, எனக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கிற ரீசன் தான், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இஎம்ஐ வச்சுருந்துச்சு, அந்த இஎம்ஐ வந்து சீக்கிரமாக முடிச்சு, நம்ம சம்பாதிக்கிற காசு வட்டியாக யாருக்கும் போயிட்டு இருந்துச்சு, அந்த இஎம்ஐ சீக்கிரமாக முடிக்கணும். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கிளியர். என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்ததுக்கப்புறம் நான் குழந்தைய வேலைக்கார மாட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. லேடிஸ் கேன் ரிலேட் வித் அஸ், ரைட்டா? ஸோ அவங்க அட் த சேம் டைம் வீட்லேயும் நான் சும்மா இருக்க மாட்டேன், வீட்லேயும் இருக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் வீட்டிலேருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்படின்றப்போ இந்த பிஸ்னஸ்லேயே எனக்கு கரெக்டாக சூட் ஆச்சு, ரைட்டா? ஸோ எனக்கு வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ராவல் பண்ணணும். ஒரு லைஃப் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆல் ஓவர் த லைஃப்
ட்ராவல் பண்ணணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட், நிறைய விஷயம் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருந்ததுனால தான் இதுதான் என்னுடைய ரீசன். என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், இந்த இன்கம் குட்டியாக இருக்கும், இன்கம் தகுந்த மாதிரி ட்ரீமை வந்து ஷ்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டாப் 5% பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 95% மக்கள் இதை ஷ்ரிங்க் பண்ணுவாங்க. டாப் 5% மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரீம்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை லீகலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் 10-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய ப்ரொஃபைலில் கூட இருக்கலாம். நீங்கள் யூ மே திங்க் எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தோனி பார்ட் டைமில் சம்பாதிக்கிறாரு, கோலி பார்ட் டைமில் சம்பாதிக்கிறாரு. ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஹேவ் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து என்னென்னா, நான் என் கம்பெனியில் பார்த்துருக்கேன், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்க 15 மினிட் நோட்டீஸில் ஃபயர் ஆகிறத பார்த்துருக்கேன் நான். இன்னைக்கு நம்ம வேலை பார்க்க ரெடியாக இருந்தால் கூட கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஹேவ் அஸ். டெக்னாலஜி இஸ் டேக்கிங் ஓவர், ஆட்டோமேஷன் இஸ் டேக்கிங் ஓவர், ரோபோ இஸ் டூயிங் த ஒர்க் ஃபார் அஸ், மிஷின்ஸ் ஆர் டூயிங், சாஃப்ட்வேர் இஸ் டூயிங். ஒரு ஆப் கரெக்டாக ஒரு 100 ஆள் பார்க்க வேண்டிய ஒரு ஆப் சிம்பிளாக பார்த்துட்டு போயிடுது. ஸோ நான் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போன ஆசை கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு பில்ட் சம்திங் ஆன் மை ஓன். இதெல்லாம் தான் என்னுடைய கம்பெனிங் ரீசன், ரைட்டா? சரி, ஸோ ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இந்த பிஸ்னஸில் எக்ஸாக்டாக எப்படி காசு வருது, ரைட்டா? சரி, நம்ம எல்லாருமே டிஃபால்ட்டாக யார் அப்படின்னா, நம்ம எல்லாம் கன்சியூமர்ஸ். இதை யாராலையும் அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பொருளை மாதம் வாங்கி யூஸ் பண்ணி ஆகணும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, ரைட்டா? நான் 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, அந்த பொருளை வந்து ஒரு கடையில் வாங்குறேன். பட் இந்த பொருளை தயாரிச்சவங்க எங்கேயோ இருப்பாங்க. இந்த பொருளை தயாரிச்சவங்க எங்கேயோ இருப்பாங்க தான் மேனுஃபேக்சரர், இவங்க தான் ரீட்டைல் அவுட்லெட். பட் இவங்க 2 பேரும் நடுவில் நிறைய பேர் கை மாறி அந்த பொருள் கடைக்கு வந்து கடையிலேருந்து என் வீட்டுக்கு வருது, ரைட்டா? நான் இங்கே 10 ரூபா கொடுத்து வாங்குறேன், நான் வந்து கன்சூமர் 10 ரூபா கொடுத்து வாங்குறேன். பட் பொருளோட விலை ஆக்சுவலாக 3 ரூபாயோ இல்லை 4 ரூபாயோ தான் இருக்கும். அது மேலே இருந்து வாய்ப்பே கிடையாது, ரைட்டா? 7 ரூபாய் காசு இவங்களுக்குலாம் போதும். 70% காசு, 70% காசு, ரைட்டா? இது யாரோட காசு அப்படின்னா, கன்சூமர் ஆகிய நம்மளோட காசு. அண்ட் திஸ் இஸ் கால்ட் சப்ளை செயின். நீங்கள் MBA படிச்சீங்கன்னா இது ஒரு சப்ஜெக்டாகவே படிப்பீங்க. திஸ் கால்ட் சப்ளை செயின், ரைட்டா? இது வெர்ஷன் 1 ஆஃப் சப்ளை செயின். 3 ரூபாய் ப்ராடக்ட் நிறைய பேர் கை மாறி கடைக்கு வந்து, கடையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வருது. 7 ரூபாய் உங்கள் எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் கொடுக்குறீங்க. யாராக இருக்கும் இவங்க எல்லாம், தே மேக் மணி. இட் இஸ் ஒன்லி அஸ் ஹூ ஸ்பெண்ட் த மணி, ரைட்டா? இது வெர்ஷன் 1. வெர்ஷன் 2 என்ன அப்படின்னா, all these middlemen nowadays are replaced by e-commerce. ஒரு ஸ்மார்ட் ஒரு ஆப், அந்த ஒரு குட்டி ஆப் இவ்வளோ பேரையும் ரீப்ளேஸ் பண்ணிடுது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க. இன்னைக்கு வந்து Amazon.com, Alibaba.com, வால்மார்ட், எல்லா பெரிய ஆளுங்களும், ரிலையன்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ், ஜொமேட்டோ, ஓலா, ஊபர், ரெட்பஸ், நௌக்ரி.com, ஸோ மெனி, மேட்ரிமோனி.com, எல்லாமே என்னன்னா ஃபிசிக்கலாக பார்த்துருந்த வேலை டெக்னாலஜியில் நடக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து இந்த பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேலை இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம வெர்ஷன் 2 சொன்னோம் இல்லையா, நான் சொல்கிறது வெர்ஷன் 3. நம்ம கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு we are going to run our own business. அதான் வெர்ஷன் 3, ரைட்டா? நம்ம கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரையும் எண்டு கன்சூமரையும் நம்ம கையில் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். மந்த் ஆன் மந்த் என் மூலியமா என்னுடைய பிஸ்னஸ் மூலியமா எவ்வளோ டர்ன் ஓவர் நடக்குதோ அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. அண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் கால்ட் டிரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நேரடி விற்பனை வியாபாரம். நீங்கள் இந்த ரைட் ஆஃப்டர் திஸ் வீடியோ நேரடி விற்பனை வியாபாரம்னா என்னன்றத ரிசர்ச் பண்ணணும். economictimes.com, businessline.com, there are so many business magazines. ஜென்யூனான ஒரு நல்ல பிஸ்னஸ் மேகசின்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி உட்காந்து ரிசர்ச் பண்ணு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் என்ன அப்படின்னா, போன வருஷம் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி உலகம் பூரா $200 பில்லியன் டர்ன் ஓவர் நடந்திருக்கு. $200 பில்லியன் டர்ன் ஓவர் உலகம் பூரா நடந்திருக்கு. இந்தியாவில் இப்போ தான் கிட்டத்தட்ட $1.5 பில்லியன், கிட்டத்தட்ட 10,000 கோடி இப்போ தான் டர்ன் ஓவர் நடந்திருக்கு இந்தியாவில், ரைட்டா? ஆனால் சைனாவில் $30 பில்லியன் கிட்ட நடக்குது. யுஎஸ்ல $35 பில்லியன் நடக்குது. கொரியான்னு ஊர் இருக்கு. கொரியா வந்து தமிழ்நாடோட குட்டி ஊர். கொரியாவில் கிட்டத்தட்ட 17-18 பில்லியன் டர்ன் ஓவர் நடக்குது. அப்படின்னா இந்தியாவில் இப்போ தான் $1 பில்லியன் நடக்குது, கொரியாவில் 18 பில்லியன் நடக்குது. அப்போ அதோட இந்தியாவோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரியும். ஃபிக்கி சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. KPMGன்னு ஒரு பெரிய கன்சல்டிங் ஃபர்ம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து
they have submitted a report to central government. இந்த தொழில் இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய் இருக்கிற இந்த தொழில் 2025க்குள்ள 65,000 கோடி டச் பண்ண போது சொல்றோம். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை நாங்கள் யார் உங்களுக்கு இதை அனுப்பிச்சாங்களோ அவங்க அனுப்புவாங்க, உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இதெல்லாம் ஃபேக்ட். அதாவது I'm not saying direct selling மட்டும்தான் வளருது கிடையாது. எவ்ரி இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் க்ரோயிங், ரைட்டா? பட் இந்த இண்டஸ்ட்ரியோட பியூட்டி என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பார்ட் டைம்ல நீங்க எடுத்து போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிள் ஆஸ் தட், ரைட்டா? நான் ஒரு 12 கண்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கேன் ஆல் அரௌண்ட் த வேர்ல்ட். இந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் ஆனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன் என்ன தெரியுமா, எந்த ஒரு நாட்டிலையுமே பெரிய லெவலில் ஜெயிக்கிறவங்க யாருன்னா கரெக்டான காலகட்டத்தில் கரெக்டான பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ரைட் பிஸ்னஸ் அட் தி ரைட் டைம், ரைட்டா? திஸ் பர்டிகுலர் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வெதர் யூ லைக் இட், நீங்கள் உங்களுக்கு புரியல, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல, த இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங், இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங், பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங். இந்த கொஸ்டின் இஸ் என்னால் கற்றுட்டு பண்ண முடியுமா அப்படின்றது தான். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண நம்பி எண்ணிக்கை அதிகமாக போகுது, கம்மியாக போகிறது கிடையாது, ரைட்டா? சரி, ஸோ இதுதான் நான் 2 டாபிக் முடிச்சிட்டேன். நான் இந்த பிஸ்னஸை நான் ஏன் எடுத்தேன்றது சொல்லிட்டேன். இந்த பிஸ்னஸில் எக்ஸாக்டாக எப்படி காசு வருது, எங்கேருந்து காசு வருது சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் ஆவரேஜாக உங்களால் அடுத்த ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா கற்றுட்டு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 20-30,000 ரூபாய் வரைக்கும் காசு சம்பாதிக்க முடியும், ரைட்டா? நீங்கள் இந்த பிஸ்னஸை ஒரு 4-5 வருஷம் கரெக்டாக எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குட் 6 ஃபிகர் இன்கம், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். ப்ரொவைடட் டெய்லி வேலை பார்க்காம எதுவும் நடக்க போகிறது இல்லை, ரைட்டா? சரி, இப்போ I want to discuss about the last topic, what are we supposed to do. இதில் எக்ஸாக்டாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், என்ன வேலை பார்க்கணும், ரைட்டா? சரி, ஒர்க்குன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 1 hour சொன்னேன். 1 hourக்கு மேலே இதில் ஒர்க் இல்லைன்னு சொன்னேன், ரைட்டா? இதில் என்ன ஒர்க் அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்கு. டெய்லி 1 to 2 hour a day ஒர்க். யூ நீட் டு லேர்ன், நிறைய கற்றுக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸை கற்றுக்க போகிறீங்கன்றதை வச்சு தான் நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு எங்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதுன்ற ஆஃபரே நாங்கள் கொடுப்போம். கற்றுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் டிஃபால்ட்டாக கன்சியூமர், இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு கடையில் போய் எதையும் வாங்குறதுக்கு பதிலாக நான் டிரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் டைரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்ட வாங்க போகிறேன். இதான் ஒர்க் நம்பர் 1. நீங்கள் என்ன கேட்கலாம், நான் ஏன் சார் மாதிரி வாங்குவோம்? ரொம்ப சிம்பிள். இத்தனை நாளாக வாங்கிட்டு இருந்தோம், காசே வரல. இன்னிலேருந்து நம்ம செலவை வருமானமாக மாற்ற போகிறோம். இத்தனை நாளாக கன்சியூமராக இருந்தோம், காசு செலவு பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் ப்ரொஃபஷனல் கன்சியூமராக மாற போகிறோம். ப்ரொசியூமர்னு சொல்லுவோம். ப்ரொசியூமர்னா ப்ரொஃபஷனல் கன்சியூமர். வில் சென்ட் யூ ஆல் த டீடைல்ஸ், ரைட்டா? ஸோ நம்பர் 1, எனக்கு வேணுன்ற பொருள் வாங்கினேன். டிரெக்ட் செல்லிங்கோட இன்னொரு பியூட்டி என்னன்னா எல்லா பொருளுக்குமே 30 நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இருக்கும். பிடிச்சா யூஸ் பண்ணுங்க, பிடிக்கலாம் திருப்பி கொடுத்து காசு வாங்கிங்க. எல்லா பொருளுக்குமே 30 நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி தருவாங்க, ரைட்டா? இதான் ஒர்க் நம்பர் 1. ஒர்க் நம்பர் 2 என்னன்னா we are going to find some clients. clients. We want to find some clients. எத்தனை client? ஒரு 15லேருந்து ஒரு 20 நல்ல clients-ஐ கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும்? டெக்னாலஜி, வாட்ஸ்அப், ஸ்டேட்டஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? we will train you. The learning is very important, ரைட்டா? 15-20 நல்ல clients கண்டு அவங்க they also have 30 days money back guarantee. பிடிச்சா யூஸ் பண்ணுவாங்க, பிடிக்கலாம் திருப்பி கொடுத்துருவோம். இந்த clients நீங்க எங்க வேணா இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், காஷ்மீரில் இருக்கலாம், எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்ட், எங்கே வேணா இருக்கலாம், ரைட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நமக்கு we are going to find clients. நம்பர் 3 வேற என்ன அப்படின்னா we are going to find partners. எத்தனை பார்ட்னர்ஸ்? again 15 to 20 good partners. ஸோ இப்போ this is you have a partner. இந்த பார்ட்னர் என்ன பார்ப்பாரு? அவரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு டெய்லி 1 மணி நேரம் என்ன வேலை பார்ப்பாருன்னா இதே 3 வேலை தான் பார்ப்பாரு. இவரும் எப்படி இருந்தாலும் கன்சியூமர், எங்கேயோ வாங்குற ப்ராடக்ட் பதிலாக டைரக்ட் செல்லிங்ல மேனுஃபேக்சரர் டைரக்டாக வாங்கிக்க போறாரு. 30 days மணி பேக் கேரண்டி இருக்க போகுது. நம்பர் 2, அவர் நிறைய கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுப்பாரு. எனி பிசினஸ் இன் தி வேர்ல்ட் யூ நீட் டு ஹேவ் கிளைண்ட் அண்ட் சர்வீஸ் தென், ரைட்டா? ஸோ சர்வீஸ் கொடுக்க போறாரு. நம்பர் 3, அவர் பார்ட்னர்ஷிப் கண்டுபிடிக்க போறாரு. யூ மே ஆஸ்க் மீ இமிடியேட்டா, ஸோ இது அந்த ஆளெல்லாம் சேர்க்கிற மாதிரியா சார்? யூ நீட் டு ரெக்ரூட் பீப்புள் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் எனி பிஸ்னஸ் இன் த வேர்ல்ட் நீங்கள் ஆள் இல்லாத பிஸ்னஸே உலகத்தில் கிடையாது. என்ன சொல்ல புரியுதா? டீம் இல்லாத பிஸ்னஸே உலகத்தில் கிடையாது. இந்த டாப் 5% மக்கள் டீமை பில்ட் பண்ணுவாங்க. தே பில்ட் டீம். பாட்டம் 95% மக்கள் இந்த டீம்ல போய் வேலைக்கு போவாங்க. இங்க நம்மளே நமக்கு டீமை ரெடி பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதே தான். ஸோ 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள
நீங்களும் உங்கள் டீமும் பண்ற பிசினஸ் வால்யூம், பிசினஸ் டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கமிஷன் தருவாங்க. This business plan is approved by 100 governments of the world. 100 countries we can run this business. 100 governments are approved this opportunity. Right? This is how this business works. நீங்க வந்து ஒரு 5 பேர் வச்சு பிசினஸ் பண்ணா you call self employee, ஒரு 50 பேர் வச்சு பிசினஸ் பண்ணா you call medium enterprise, small and medium enterprise, ஒரு 500 பேருக்கு மேல வச்சு பிசினஸ் பண்ணீங்கன்னா you call big business owner. ரைட்டா? ஸோ இந்த கிளைண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதும் சரி, பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கிறதும் சரி, எஸ்பெஷலி ஆர் டீம் வி ஃபாலோ சம்திங் கால் புல் மெக்கானிசம். புல் மெக்கானிசம்னா புஷ் மெக்கானிசம், நம்ம ஓடுறது, மக்கள் பின்னாடி நம்ம வந்து ஓடுறது. நான் வந்து ஐ டூ நிறைய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷமா இந்த தொழில் மட்டும் தான் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன் நான். ரைட்டா? ஸோ நான் இந்த இவ்வளோ டர்ன் ஓவரில் நான் போய் யாருக்கிட்டே வித்தது கிடையாது. பொருளை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது வாங்கிங்க சார் வித்தது கிடையாது. ரைட்டா? வி ஃபாலோ புல் மெக்கானிசம். புல் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைண்ட்டும் நம்மளை தேடி வருவாங்க, பார்ட்னர்ஸும் நம்மளை தேடி வருவாங்க. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக தேர் லுக்கிங், ஏதாவது கிடைக்காதா, இன்னைக்கு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சும்மாவே இருக்குமே, ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேர் லுக்கிங். ஆல் we do is select partners in a proper way. ரைட்டா? சரி, இதுதான் நான் வந்து ஏன் ஆரம்பிச்சோம்னு சொன்னாச்சு, இதில் எப்படி காசு வருதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இதில் என்ன வேலை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். we have something called boot camp. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து சரிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா the next important thing is boot camp. நீங்கள் இந்த வீடியோ யார் அமைச்சாங்களோ அவங்கள்ட்ட வந்து boot campக்கு நீங்கள் நாமினேட் பண்ணிக்கணும். அந்த boot campல will tell you எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக will train you. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ யாரு, who is the manufacturer? என்ன மாதிரி that's a big question, right? When any business in the world, consumer தான் king of the business. கன்சூமர் தான், அதான் கிளைண்ட்ஸ் தான் கிங் ஆஃப் த பிஸ்னஸ். பட் அந்த கன்சூமர் அந்த ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஆர் த பேக் போன். ஒரு பிஸ்னஸோட பேக் போனே ப்ராடக்ட்ஸ் தான். ரைட்டா? இப்போ இந்த பிஸ்னஸ் யாரு இந்த மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ்ல இவங்க தான் உலகத்திலே நம்பர் 1. யார் அப்படின்னா ஆம்வே கார்பரேஷன். இந்த நேமை சொன்ன உடனே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஆம்வேவா எனக்கு தெரியும் சார். எஸ், எனக்கும் நான் உங்களை மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தப்போ, இந்த நேம் கேட்டப்போ எனக்கும் தெரியுமே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் தரோலி எக்ஸைட்டட். இவங்க வந்து 1959 இருக்காங்க, 61வது வருஷம் ரன்னிங். ரைட்டா? 104 நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு நாட்டில் கூட ஆரம்பிச்சுட்டு க்ளோஸ் பண்ணதே கிடையாது. ரைட்டா? கிட்டத்தட்ட ஆவரேஜா 8 to 10 பில்லியன் டாலர் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு வருஷம். அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட 70,000-80,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் ஆம்வே 1998 இருக்காங்க. இது வந்து 21வது வருஷம். இந்தியாவில் 2,500 கோடி ரூபாய் வருஷம் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. நான் பர்சனலா பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க நான் வந்து இந்த பிசினஸை உங்களை மாதிரி பார்த்தப்போ எனக்கும் நிறைய கன்ஃபியூஷன். என்னால் முடியுமா, என்னால் நடக்குமா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, மாமா ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் தோணும். பட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் மாடல் 60 வருஷமா 100 கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க உலகம் பூரா. என்ன மாதிரி ஃபுல் டைம், நிறைய பேர் பார்ட் டைம். ரைட்டா? ஸோ 40 லட்சம் மக்களும் முட்டாள் கிடையாது, 100 கவர்மெண்ட்டும் முட்டாள் கிடையாது. 61 வருஷம் ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா தேர் இஸ் சம்திங் இன்டு இட். அப்படிதான் நான் பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி ட்ரை பண்ணலாமே அப்படிதான் சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ள நான் வந்து வந்தேன். ஐம் ஹேவிங் எ கிரேட் டைம். நீங்கள் வந்து ஜென்யூனா ஸ்மார்ட் ஃபோன் வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் யூ நீட் டு கெட் செலக்டட். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம அன்ப்ரொடக்டிவ் டைம் போடுறப்போ ஆத்தரைஸ்டு கம்பெனி கூட போகணும். நல்ல கம்பெனி, நல்ல பெரிய பிராண்ட் அவங்க கூட போடுறப்போ தான் நம்மளுக்கு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் தான் this is how it works. Now finally let me finish off leave you with this thought. ஒரு மனுஷன் உலகத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இன்வெஸ்டர் இருக்கலாம், வேலை பார்க்கலாம், சுய தொழில் பண்ணலாம், பெரிய வியாபாரம் பண்ணலாம். இப்போ பெரிய வியாபாரம் சின்ன வியாபாரத்தோட டிஃபரன்ஸ் 500 பேருக்கு மேலே இருந்தால் அது பெரிய வியாபாரம், அது கம்மியாக இருந்தால் சின்ன வியாபாரம். இன்வெஸ்டர்னா முதலீட்டாளர்கள், பெரிய லெவல் முதலீட்டாளர்கள். ரைட்டா? இண்டஸ்ட்ரியல் ஏஜில் 1980களில் 90களில் இங்கேருந்து ஒரு மனுஷன் இங்கே இங்கே மூவாயிரத்துக்கு 40-50 வருஷம் ஆகும். ஒரு மனுஷன் செல்ஃப் எம்ப்ளாயி ஆகி பெரிய பிஸ்னஸ் ஓனர் ஆகிறதுக்கு 40-50 வருஷம் ஆகும். ஆனால் இன்ஃபர்மேஷன் ஏஜில் ஒரு மனுஷன் இங்கேருந்து இங்கே இங்கே மூவாகிறதுக்கு 5 வருஷம் போகும். யூசிங்
ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி கையில் வச்சுக்க ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் நீங்களும் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரீச் டு அஸ். என்னோட நம்பர் வந்து மை நம்பர் சதீஷ் 9840776677. This is my number. That's my WhatsApp number, that's my call number. Reach me. நாங்கள் வந்து எப்படி நீங்கள் இதுக்கு செலக்ட் ஆகலான்றதை வில் டெல் யூ. You need to nominate yourself for boot camp. Step by step we can take it forward. So with that I'm done. Any questions you have, call us. இந்த நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே போய் ட்ரை பண்ணாதீங்க. ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்தப்போ எனக்கு ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்னாச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 0 சொல்லி தரான்றாங்க. 3 மாதம் தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுருவோம். இப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் நான் காலேஜ் முடிச்ச பிறகு நான் உள்ளே வந்தேன். அப்புறம் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் பார்ட் டைமாக என் ஜாபோட சேர்த்து பார்ட் டைமாக பண்ணிட்டுருந்தேன். ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ்லேருந்து நிறைய இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷமாக இந்த தொழில் மட்டும்தான் நான் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கேன், நானும் என்னோட ஒய்ஃபும். ஸோ கிரேட் டாக்கிங் டு யூ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பை.